அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடிய ஓட்டம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் விட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா தைரியத்தையும் வரவழைத்துக் கொண்டு தன் கணவரை வழி அனுப்பினாலும் அவர்களுடைய உதடுகள் நடுங்க, கண்கள் கண்ணீர் வடித்தபடியே அவர்கள் தன் அன்பு கணவரை வழி அனுப்புறாங்க. ஆனாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விலகி நின்று மனம் உருக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்து விட்டு தான் அங்கிருந்து கிளம்புறாங்க. அவர்கள் பிரார்த்தனை செய்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு மக்கமா நகரத்துல அமைதி அளிக்கக்கூடிய இடமாகவும் எல்லா வளங்களும் கொட்டி கிடக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு பிறகு அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட ஒரு தோல்பை நிறைய தண்ணீரும் சிறிது பேரிச்சம்பழத்தையும் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் தனித்து விடப்பட்டதை நினைத்து அவர்கள் தனித்து விடுகிறோம் என்று அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறாங்க. அதற்கு பிறகு 3 முக்கியமான கேள்விகள் அவங்களுடைய மனதுல எழுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது தனக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தண்ணீரும் பேரிச்சம்பழமும் தீர்ந்து போயிட்டா நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிறது. இரண்டாவதாக இங்கு கொடிய விலங்குகள் ஏதாவது நம்மளை தாக்கி விடுமோ அப்படின்னு சொல்லி அஞ்சுறாங்க. மூன்றாவதாக அதாவது கொள்ளை கூட்டம் ஏதாவது நம்மளை ஏதாவது பண்ணிருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்படி நினைத்து கொண்டே சராஹா அப்படிங்கிற ஒரு மரத்துக்கு கீழே அவங்க கண்ணயர்ந்து தூங்கி விடுறாங்க. தூங்குனதற்கு பிறகு சுட்டு பொசுக்கக்கூடிய அந்த ஒளி தன்னுடைய முகத்துல பட்டதுமே எழுந்து உட்கார்ந்து பாக்குறாங்க. தன்னுடைய மடியில தன்னுடைய பிஞ்சு குழந்தை, அவங்களுக்கும் பசி எடுக்குது. உடனே அவங்க என்ன செய்யறாங்க, பேரிச்சம்பழத்தை தான் மென்று பதப்படுத்தி தன்னுடைய குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்து விட்டு தானும் 1-2 பழங்களை சாப்பிட்டு தண்ணீரை குடித்து விட்டு அமைதியாக அங்க இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.